நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில ஷாட்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. குறிப்பா ஹீரோவும், ஹீரோயினும் அந்த காட்டுல இருக்கிற மாரி நெறைய மான்டேஜ் ஷாட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. நெறைய ஏரியல் ஷாட்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த ட்ரெய்னிங் செஷன்ல வரக்கூடிய அந்த சேஸ் சீக்வென்ஸ், கிளைமாக்ஸ் சேஸ் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. விஷுவலா படம் ரொம்பவே நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அத விட மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. சில இடங்கள்ல ஸ்க்ரீன் பிளே லைட்டா டவுன் ஆகும்போதும் சரி, விஷுவலா அது எலிவேட் ஆகலனாலும் சரி, மியூசிக்ல அத அப்படியே தட்டி தூக்கி கொண்டு போயிருப்பாரு ஜஸ்டின் பிரபாகரன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மியூசிக்கு. அடிச்சு நவுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு மியூசிக் படத்துக்கு ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் கலையரசன் அண்ட் அட்டகத்தி தினேஷ் 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ஆரம்பத்துல கொஞ்சம் டிஸ்கனெக்டடா இருந்துச்சு. குறிப்பா கலையரசன் அந்த ரன்னிங் ட்ராக்ல ஓடி அழுதுகிட்டே பெர்ஃபார்ம் பண்றது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அந்த ஒரு இன்டென்சிட்டி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல கிடைச்சுச்சு. அதே மாதிரியே அட்டகத்தி தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த ஒரு எலிவேஷன் அந்த கேரக்டருக்கான எலிவேஷன் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ஷபீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. அந்த எமோஷனல் கனெக்ட் கிடைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர நீட்டா பண்ணியிருந்தாங்க. பட் அவருக்கும் கலையரசனுக்குமான அந்த கிளாஷ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃபீல்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரியே பாலசரவணன் ஆரம்பத்துல கொஞ்சம் தான் லைட்டா நம்மள என்டர்டெயின் பண்ணியிருப்பாப்ல. ஸோ இதுக்கு தான் இவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல அவர் ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆயி அழுவாரு. அந்த சீன் நம்ம கண் கலங்காத ஆளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு அந்த சீன. ஸ்விகா அண்ட் வின்சு சாம் ஹீரோயின்ஸ் அவங்க கரெக்ட்டா பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கான கேரக்டர் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. மத்தபடி படத்துல நடிச்சிருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பழங்குடியினரா வரக்கூடியவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த சைட் ட்ரெய்னிங் செஷன்ல வரக்கூடிய முக்கியமா அந்த உஸ்தாத்ன்னு ஒருத்தர் பண்ணியிருப்பார் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. டானாக்காரன்லலாம் அந்த லால் வந்து உருட்டி மிரட்டுவார் எல்லாத்தையும். பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க வந்து இவர் இந்த உஸ்தாதுன்றவரு பண்றது நம்மளுக்கு ஒரு இன்டென்ஸே கிரியேட் பண்ணல. ரொம்ப ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலான பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்துச்சு. அதனாலேயே நமக்கு அந்த ஒரு ட்ரெய்னிங் செஷன்லாம் பெருசா நம்மளுக்குள்ள ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணல. மத்தபடி படத்துல நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு குடுத்த போர்ஷன் நீட்டா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இந்த தண்டகாரண்யம் ஒரு தரமான படைப்பு. கண்டிப்பா குடும்பத்தோட தியேட்டருக்கு போய் படத்த பாருங்க.